மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கைட்லின் பொட்ஸ், அரிசோனா, USA. தலைப்பு: ஒரு புதிய முறையில் ஜெபித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் விரும்பாதவர்களையும் நிலைமைகளையும் பற்றி கடவுளிடம் முறுமுறுப்பேன். நான் விரும்பாதவர்கள் மேல் கசப்பாக இருந்தாலும் நேரில் சிரித்து பேசுவேன். எனது உள்ளம் தவறானதால் கடவுளிடம் நேர்மையாக பேச முடியவில்லை. ஜெபிக்கப் போனாலும் மற்றவர்களின் பிழைகளை நினைப்பதே முன்னால் வந்து நிற்கிறது. தேவையற்ற நினைவுகளை களைந்துவிட்டு உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதே எனது முதலாவது தெரிவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் நான் இருந்த நிலையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். என்னை துன்பப்படுத்தியவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தேன். ஆவியானவரின் உதவியுடன் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மன்னித்தேன். சில நாட்களிலே ஒருவர் மேலும் எனக்கு கோபம் இருந்ததாக தெரியவில்லை. எனது பேச்சு அன்புடன் உண்மையானதாக இருந்தது. கசப்பும் முறுமுறுப்பும் இருந்த இடம் சுத்தமானதாகவும் எனது ஜெபம் நல்லதை நினைக்கும் ஜெபமாகவும் மாறிற்று. எனதுள்ளம் கடவுளை அண்மித்து போக ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, எமதுள்ளத்தில் கசப்பும் முறுமுறுப்பும் இருந்தால் எமக்கு காண்பித்து அவற்றை அகற்றி போட உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். நாங்கள் ஆவிக்குரிய நிலையில் தாழ்வாக இருந்தாலும் நீங்கள் கிரியை செய்வதற்காக நன்றி துதி செலுத்துகிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் அன்புக்கு இடமளித்து எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.